மசாஜ் தாய்லாந்து இதுக்கே வந்துட்டான் நீ கட்டி விடுற கீத்தனை அவளுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சுதோ இதுதான் காலத்துக்கு கல்யாணம் கட்டோட பண்றது வெல்கம் டு தாய்லாந்து போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஃபுல்லா காட்டு கியூட்டா இருக்கு உயிரோட வந்தா பெரிய விஷயம் எப்படி இருக்கு பாருங்க பயப்படக்கூடாது ப்ரோ உங்களை விட எனக்கு பயம் உள்ள போ ஐயோ எங்களுக்கு கத்துல பார்த்தாலே ஏலாது ஐயோ அங்க என்ன சொல்லுது how much செஞ்சு வாடா ஆசையா இருக்கு மந்த கட்டாயம் செய்யுங்க you are cute can I show one magic Yes, now still show. Yes. Ha. Oh, பாருங்க வழியில இருந்து பாக்க தெரியலடா எல்லாம் வீடியோல போட்றேன் இதெல்லாம் நான் போடுவேன் தெரியாம நான் காய்ச்சிட்டேன் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் தாய்லாந்தில் பேங்காக்கில் நிற்கிறோம் முன்னே காணொலி பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முதல் அங்கேருந்து வந்த அவ்வளோ விஷயங்களும் இதுக்கு முதல்ல என்ன செய்தோம்ன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து போட்டிருக்கும் இதுக்கு முதல்ல நீங்கள் பார்க்காட்டி போய் பார்த்துக்கொள்ளுங்க அதோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தாய்லாந்தில் பெரிய ஒரு சீரீஸ் ஒன்று செய்கிறோம் இன்றைக்கு நாங்கள் தாய்லாந்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் எங்கேன்னா வந்து ட்ரீம் வேர்ல்டுக்கு ஒரு லெஷர் பார்க் உண்டு இங்கே இருக்கிறது பெரிய லெஷர் பார்க் நாங்கள் வந்து குரூப் ட்ரிப் பண்ணுற வழியாக வந்து எங்களுக்கு எந்த வித அலைச்சலுமே இல்லை போக்குவரத்து பிரச்சனை ஒன்றுமே இல்லை விடிய அப்படியே இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பஸ் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு வந்துட்டு இந்த பஸ்ஸெல்லாம் வந்து போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்றதை அப்படியோ உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து மக்களோட வாழ்க்கை முறை கிட்டத்தட்ட எங்களோட வாழ்க்கை முறை மாதிரியே இருக்குது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்கிறது வந்து ஒரு மார்க்கெட் ரயில் சரியோ இதில் மேம்பாலம் கூடுதலான மேம்பாலங்களில் இந்த பெயிண்டுகள் ஒன்று மடிக்கலை பூசையில் இப்படித்தான் இருக்குது இந்த மார்க்கெட்டில் நாங்கள் வந்து காட்டுறோம் ஏன்னா வந்து நாங்கள் இப்போ போக வேண்டிய நேரம் வந்துட்டு பஸ் வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் அதில் போயிட்டு அங்கே நிற்கிற விஷயங்களை காட்டிட்டு இல்லை 1 2 3 மசாஜ் இங்கே வந்து பொடியர்கள் எல்லாரும் வந்து ஒரே ஒரு வேர்ட்டை வந்து அந்த இதில் வந்து பழகிட்டாங்க நான் போகிற ரோட் எல்லாத்துலேயும் வந்து என்னென்னு சொல்கிறது மசாஜ்ன்னு சொல்லி எல்லோரும் பழகிட்டாங்க ஆனால் இங்கே வந்து அந்த விஷயம் வந்து லீகலாக இருக்குது அதோட மசாஜ்ன்ற உடனே எல்லோரும் நினைக்கிறது வந்து என்ன ஒரு தவறானதுலாம் நினைப்பேன் ஆனால் அது அப்படியான்ட்டு இல்லை வேண்ட பாரம்பரிய முறைப்படி ஆனால் மசாஜ்களும் வந்து இருக்குது கீர்த்தனா வந்து எங்களை இத்தனை பேர் வந்திருக்கிறோம்ட்டு 1% மிஸ்ஸிங் ஓகே சரி அதுதான் நான் தொடக்கத்திலே ஃபெமிலாக சொன்னேன் சில எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்களும் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போய் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் மசாஜ்ன்றதில் தவறு இல்லை ஃபுட் மசாஜ் இருக்குது ஹெட் மசாஜ் இருக்குது வேண்ட பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது அது ஒரு தாய்லாந்துனாலே ஒரு தவறான மசாஜ்ன்ட்டு ஒரு எண்ணத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் போகிறோம் இப்போ நாங்கள் தாய்லாந்துன்னா ஹைவேயில் போய் கொண்டிருக்கோம் கீழே இருக்கிறது வந்து நோம்பல் இது வந்து எக்ஸ்பிரஸ் வே இதில் இது பார்க்க இவ்வளோ பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது இப்போ இதுக்கு கீழே தான் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது ஆகலம் கொஞ்சம் வறுமைப்பட்ட இதுக்கு இஞ்சால நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ நாங்கள் போகிற இடம் கொஞ்சம் டவுனான ஃபீலை தரேன் நினைக்கிறேன் ஆனால் இது
இதால போய்க்கிறது தெரியுது பாருங்க. இது இங்கே இருக்கிற கட்டிடங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் வந்து இது இந்த ஹைவேயால் போய் எப்படி இருக்கு. ஸ்காய் ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் போயிருக்கிறோம் நேற்று. அதில் போய் வியூ எல்லாம் மேலே அந்த உச்சத்துக்கெல்லாம் ஆஹா இது நான் காய்க்க நினைக்கிறேன். இங்க ஃபுல்லா பெரிய பார்க்கிங் தான். ஹலோ என்னடா உலகம் இது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தாய்லாந்து இதுக்கே வந்துட்டான். கொஞ்ச நாள்டா அவங்களே சொல்லு என்னடா எவ்வளோ வேண்டிக்கிற பாருங்க. இது வந்து பெரிய தேசம். நாங்கள் வரைய வந்து பெரிய தேசம். இங்கே இருக்கிற எல்லாமே வந்து இந்த சைனீஸ் குட்டியன் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து எங்களுக்கு டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல் பேக்கேஜ் உண்டு. அதோட லஞ்சும் வந்து இங்கே தான் எடுக்க போகிறோம். ஹலோ இதுதான் என்ட்ரன்ஸ். டிக்கெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு தான் நாங்கள் போகணும். அதோட இப்போ உள்ளுக்குள்ளே வந்து அந்த போட்டர் கேம்கள் கொஞ்சம் கிடக்கு. அது விளையாடணும்னா நீங்கள் இதில் ரெயின் கோட் இருக்கும், தொப்பியால் இருக்கும். வேணுமெண்டா வேணுங்க வந்து சொன்னவன் இதிலே சின்ன சின்ன இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் நல்ல க்யூட்டாக வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் இப்போ தான் வந்தவன் வெயில் அந்த வணக்கம் சொல்லி நம்ம எங்களோட முறையில் நாங்கள் வணக்கம் செய்கிற மாதிரி கை கொடுக்காம வணக்கம் சொல்லினோம். இதில் வந்த உடனே இதில் போட்டிருக்கு. இதில் 2 புகைப்படங்கள் எடுக்கலாம். என்னென்னா வந்து இதுவரைக்கும் வந்ததில் நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. என்ன சம்பவம்னா வந்து ஃபோட்டோவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுத்தோம்னா வந்து வீடியோவில் ஒரு உணர்வு தெரியும், மெமரிஸாக இருக்கும். ஃபோட்டோவில் பெருசாக ஒன்றும் தெரியாது. அதனால் நான் போகிற இடங்களில் ஃபோட்டோஸ் எடுத்ததே இல்லை. நீங்கள் அப்படி எடுக்க விரும்புகிறீங்கன்னா எடுத்துக்கொள்ள கொடுக்க மாதிரி இருக்கு. ட்ரீம் வேர்ல்ட். சரி, இன்றைக்கு வந்து ட்ரீம் வேர்ல்டில் என்ன நடக்குன்னு ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஆனால் வெயிலாம் வந்து கொளுத்துது. இந்த பக்கம் போயிட்டு எந்த பக்கம் பாருன்ற மெப்பை தந்துட்டீங்க. நம்ம என்ன என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஈவெண்ட்ஸ் செய்யலாம், சகலதான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே. நல்ல இடத்த கூட்டிக்கணும். நான் கீதனா இதை கட்டி விடடி வடிவான உடுப்போட வந்துக்கிறேன். நீ கட்டி விடுற கீதனா. அவளுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சுதோ இல்லை அதை சொல்லி விடுவான். அது ஃபம்பலானு ஃபண்டானு. ட்ரீம் வேர்ல்ட். ஆஹா நானும் முதல் முறையாக தான் இந்த பெரிய ஒரு தீம் பார்க்குக்கு வரேன். என்னடா இதுதான் காலத்துக்கு கல்யாணம் கட்டோட வெட்டுறது. அப்படி இல்லாட்டி இப்படி பொம்பையில் 2 காய்க்கத்தான் சரி. அதுக்கு நீ மட்டும் யோக்கியமா நீ இதை சொல்லலாமான்ட்டு நீங்கள் பார்க்குற நீங்கள் கேப்பீங்கள். சும்மா போகிற போக்கில் சின்ன ஒரு அட்வைஸ். இப்போ தான்டா சொன்னேன். அது சின்ன பிள்ளைகளுக்கு தான் பார்த்தியா. ஸ்மைல். என்ன மாதிரி தான் இருக்குது. வெல்கம் டு தாய்லாந்து. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் செல் செய்து வச்சுக்கணும். மற்றது முக்கியம் என்ன சம்பவம்னா வந்து சரியான வெயிலாக இருக்குது. ஆனால்
இங்கே இருக்கிற இடங்கள் சில இதில் இந்த வெயிலை போக்குறதுக்காண்டி இப்படி கூலாக வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகுது. அப்பா இதில் வந்தோடனே லைட்டாக கொஞ்சம் கூலாகிற இதாக இருக்குது. அது இதில் பார்த்தீங்கன்னா இதில் அங்கே இருக்குது. இதில் தூக்கி பிடிச்சி கொண்டு உலகத்தை தூக்கி பிடிச்சி கொண்டு இருக்கிற மாதிரி இதில் நீங்கள் புகைப்படம் அர்த்தம் என்னன்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் இந்த செயற்கையா வந்து செய்து வச்சிருக்கான். இதுதான் இந்த விஷயம். இல்லை சிறுவர் முதல் பெரியவர் வரை இது உலக இந்த உலகத்தை நான் தூக்க போகிறோம்பா கீர்த்தனாவோட. இப்போ என்னன்னா இந்த அலஸ்டின் ரோட்கன்ற இந்த போறார் இந்த தூக்குறேன் பேர் சரியா 1 2 ஃபுல்லாக காட்டுற அவ்வளோதான் ஃபுல்லாக காட்டு. சரி இந்த இடங்களில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த வெயிலுக்குள்ள இங்கே நிழலை பார்த்து போய் நில்ட்டா சின்ராசு என்று தான் சொல்லுது. சொல்லி வாய் முடிக்கல இங்கே படியாங்கள வேறங்க என்ன முடிஞ்சுதா? எனத்தாண்டா மெயின் பிக்சரே இருக்குது. ரோலர் கோஸ்டர் இருக்குது. இன்றைக்கு இப்படி ராட்டினம் இருக்குது. பெரிய ராட்டினத்தில் இன்றைக்கு சம்பவம் செய்கிறோம். ஹலோ ஹாய் குட் மார்னிங். கட்டாயம் சின்ன பிள்ளைகள் இருந்தால் கொண்டுறக்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவீனும். சூப்பராக இருக்குது ஃபுல்லாக. இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்ல க்யூட்டாக செய்து வச்சுக்கணும். அதை விட இங்கே ட்ரீம் வேர்ல்டுக்கு வந்த அப்படின்னா எல்லாம் க்யூட்டாக இருக்குது. இங்கே இருக்க இதெல்லாம் சூரியகாந்தி ஒரிஜினலா? ஒரிஜினல் வேறுங்க. நான் நினைச்சேன் ஃபேக்காக அதையும் செய்து வச்சுக்கிறேன். நினைச்சேன் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். இப்படி இந்த ஃபோட்டோ பிடிக்கிற ஃப்ரேம்ஸ் கணக்கு இருக்குது. இதில் இங்கே இப்படி கணக்கு இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக டைனோசர்ஸ் நிற்கிது. சின்ன பிள்ளைகளுக்கு விரட்டுற மாதிரி கிட்ட வரைக்க கட்டும். அப்படிதான் சவுண்டாக இருக்குது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் பயந்து ஓரணும். பார்த்தீங்களா இப்படி கணக்க விஷயங்கள் இருக்கு. இது இப்போ தான் தொடக்கம். எங்கள்கிட்டையும் ஒவ்வொரு பக்கத்தால் வந்து ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்க. இல்லாட்டி இதில் எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு இவங்களை தேடி பிடிக்கிறதா வந்து பெரிய விஷயம். ஓ இங்கே பாருங்க ட்ரான்ஸ்ஃபார்மர். Oh, sorry. Let's dance. இப்போ என்னடா வந்து இதில் இருக்க இங்கே ஃப்ரெண்டுக்கு இருக்கல அது நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு பக்கத்துலேயே இங்கால நல்ல ஃப்ரெண்ட்லியாக ஏறிட்டீங்களா டே இங்கே பாருங்க ஒரு டீம் ஏறிட்டு ஆல் தி பெஸ்ட். இது போகிறதுக்கு முதல் இது போகிறதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறீங்க? உயிரோட வந்தால் பெரிய விஷயம். இல்லை இப்போ எடுப்போம் பாருங்க. நீங்கள் கத்துறதெல்லாம் எடுப்போம். இப்படி போயிட்டு இப்படி வரப்போகுது. டிவியும் வலிக்கிடுது. இப்போ நாங்களும் இதில் போக போகிறோம். டூரிஸ்ட்டுக்கு புளிம்பாவும் உள்நாட்டுக்கு புளிம்பாவும். ஹலோ புளிம்பாவெல்லாம் இன்னைக்கு இதில் வெளியிலேருந்து பார்க்க நல்லா இருந்தது. பக்கத்தில் இருந்து பார்க்க பயமாக இருக்கு. சரி வந்துட்டோம். பின் வேண்டாம் ஒரு கதறி பார்ப்போம். நிறைய இருக்குது. வேறு இதில் விற்கிற எல்லாரும் கத்துற பார்க்க பயமாக இருக்கு. ஓப்பா
சரி இப்போ வெளியிலேண்டு பார்த்து நாங்கள் எங்களோட டீம் உள்ள ஏறுது. பயப்படக்கூடாது ப்ரோ, உங்களை விட எனக்கு பயம். தோலை விட்டா பயப்படாதரா. இன்னைக்கு போகிறோம் ஒரு நாள் தான் அவருக்கா போய் பார்ப்போம். என்ன மாதிரி ரெண்டு இருக்கா பார்க்க போகிறோம். ஓகே உள்ளுக்க வந்துட்டோம். என்ன சம்பவம்னா வந்து பயமாக தான் இருக்கு. உள்ளே வந்த அப்புறம் தான் பயமாக இருக்கு. பிடிப்பான்டா, உயிரே போடாது விட மாட்டேன்டா. டே லொக் ஒன்றும் இல்லையோடா? ஆ டே லொக் ஒன்றும் இல்லையோடா இதுக்கு போட கையும் போகிற மறக்கு. மனசை தேத்தி கொண்டு இருப்போம். லொக் ஆயிடு சுத்த தொடங்கிட்டு. ஐயோ என்னடா லைட்டாக சுத்தவே கப்புன்றது. ஆனால் இது வரை ரொட்டேட் ஆகுமே. ஓ மை காட். என்ன சம்பவம் பண்ணா வந்து அனுபவம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. கடைசி நேரத்தில் என்னாலே அடக்க முடியாம கண்ணை மூடிட்டார். அதுதான் பெரிய சம்பவம். ஐயோ தொப்பியை விட்டுட்டு வந்துடுடா. இல்ல பக்கத்துல இந்த வாங்க எப்படி இருக்கு பாருங்க. கடைசி நேரத்தில் ஸ்பீடாக சுற்றினாங்க. நான் கண்ண முடியல. இல்லை பிறகு திறந்து பார்த்துறாரு. இந்த சந்தர்ப்பம் கிடைக்காத காட்டி ஒருக்கா எல்லா கட்டம் அந்த நுனிக்கிட்டே போயிடுச்சு. ஒன்றும் செய்யலாம் போயிடுச்சு. ஏலியன் கணக்க விஷயங்கள் இருக்குது. இப்போ குரூப்பாக வரைக்க என்னென்னு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் போக இயலாது. சில விஷயங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போகிறோம், உங்களுக்கும் காட்டுறோம். ஆனால் இந்த என்ஜாய் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த பெரிய இது மாதிரி விஷயங்கள் கட்டாயம் செய்கிறா. ஆனால் வழியில் ஏண்டா கச்சகம் கொடுக்கணும். இது இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ. அது இங்கே உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள் எல்லாம் இருக்குது, சாப்பாடுகள் வேணலாம். ஆனால் இந்த சாப்பாடில் உப்பு சப்பு ஒன்றுமே இருக்காது, நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்காது. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுங்க பாருங்க. 18 பாத், 20 பாத். ஸ்னா ஐஸ்கிரீம் 40 பாத். இதுக்கு எல்லாம் போட்டு தரேன் போதும். காஃபே இங்கே தான் இருக்கு. அடுத்ததுக்கு வந்துருக்கிறோம். நாலு சுத்த போது போல இங்கே பொடியங்கள்லாம் இருக்கிறாங்க. பட் என்ன சம்பவம் பண்ணால் வந்து இதுக்கு உள்ளே வந்து எங்கிட்ட கேமரா கொண்டு அலோவ் பண்ணினோம் இல்லை. பாப்போம் சில வேலை தான் உள்ளே போவோம். ஐயோ எங்களுக்கு கத்துற பார்த்தாலே ஏலாது. ஐயோ அங்க நான் போக மாட்டேன். இங்க இவ்வளோ தலைகளாக வருது ஐயா. ஐயோ இதுக்கு போகவே மாட்டேனா. தலைகளா சுத்துது. அண்ணா வாங்கலாம், மேம்பல போயிட்டு வரோம். என்ன இப்படி உழுப்புறாங்க. இதெல்லாம் வந்து போயிட்டு வந்தவங்க கேட்போம். இறங்குறாங்க முதலே அவங்க அனுபவத்தை கேட்போம். உழுப்பிச்சு ஒரு உழுப்பல் உண்டு.
என்ன சொல்லுது என்ன சொல்லுது நீ என்ன போற என்ன சொல்லுது வேற லெவலா இருந்தது சத்தியமா என்ன இயலாது நான் போகவே இல்லை இதுல என்ன நான் ஒரு கொஞ்சம் இப்படி இப்படி தான் போயிட்டு வர போட்டு பார்த்தேன் அது பார்த்தா இப்படி தலைவிழா செய்யுது அரைவாசிக்கு வச்சிருக்கு சரி டேஞ்சர் சரி அப்போ அடுத்ததாக வந்து இங்கால வந்து நீங்கள் போகல இந்தியாவில் வந்து எனக்கு கேம்ஸ் இருக்கு ஹலோ இந்த கேம்கள் விளையாடி நான் வந்து இந்த இதெல்லாம் பெருசாக கொடுப்பினோம் ஆனால் இதுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா அதில் 100 பாத் 150 பாத் இருக்கு பாருங்க கட்டி விளையாடினா தான் இது இங்கால இருக்கிறவங்களுக்கு வந்து திரும்ப வந்து காசு கட்டணும்னா How much? 100 baht. 100 For 3 ball. for 3 ball. Yeah. We have to put in that place. 1 ball in net, win get $1. 1 ball. Yeah. 3 ball. In 1 ball you get $1. Which doll? Which doll? Doll. This. This. இப்போ வந்து இதில் 100 ரூபா கட்டி You in 2 ball you. You want ஒன்று எறிஞ்சா இது தருவீங்கன்னா 2 வந்தால் 3 பால் 3 பால்ஸ் No, 3 ball. 3 ball in 3 பால் நீ விழுத்த மாட்டியடா 2 மாதிரி அவ சொல்கிறா யூ ட்ரை செய்யறீங்களா 100 பாத் தேங்க்யூ சரி அடுத்ததாக இங்கே வந்து பேர்ட்ஸ் ஹவுஸ்ன்னு ஒன்று கிடக்கு அங்கே தான் போகிறோம் இதில் அந்த பறவைகள் இருக்குது தானே அதுகளை பிடிச்சி வச்சிருக்கலாம் இது ஃப்ரீ ஃபுட் ஃபார் பேர்ட் அதில் ஓ பேர்ட் ஹவுஸ் இப்போ நாங்கள் பறவைகள் இந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறோம் வளமையாக ஆனால் எல்லாம் வந்து கஷ்டம் அன்றைக்கி இந்த பாருங்க வா அடே சின்ராசு நல்லா இருக்கு நோமல் அன்னைக்கு சின்ராசு இங்கே வாடா நல்ல கூலாக இருக்குது இதுக்குள்ள வந்த உடனே சாப்பாடு போட்டால் வந்து நிற்கணும் டே சாப்பாடு ஏதாவது எடுத்து கையில் வச்சுருந்தா இப்போ இதில் பாருங்க இதில் வந்து நிற்கணும் இந்த சாப்பாடு கொடுத்தா அவையில் வந்து அதை எடுத்து சாப்பிடணும் எனக்கு இது அதுக்குள்ள எல்லாம் சக்க நிற்குதுไม่ต้องกลัวนะเวลาเขามาเกาะไม่ต้องกลัวนะไม่ต้องตกใจนะแป๊บนึงมาแล้วเดี๋ยวพี่ให้ இல்லை பாருங்க மேலே எவ்வளோ கிளினிக்கு ஹலோ பார்த்தீங்கன்னா இதில் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு ஃப்ரீ ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு வந்து காசு 20 பாத் எங்கள்கிட்ட காசுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 200 நீங்கள் வேண்டினீங்கள்டா இந்த பறவைகளை வச்சிருக்கலாம் ஆனால் அது ஏற்கனவே சாப்பிட்டு புளிச்சு பிள்ளை நிற்கிது போல வா வா இந்த வந்துட்டு பாருங்க பாப்போம் கிட்ட வார பாருங்க வா எப்படி இருக்கு சில குட்டி திருப்படா ஐயோ வா எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இந்த அடுத்த ஆள் வந்துட்டார் சாப்பிடு வாடா ரைட் முடிச்சிட்டார் எப்படி இருக்குன்னு பாருங்க எத்தனை பேர் இப்படி செய்ய ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க கிஸ் சரி ஓகே நல்லா இருக்குது இந்த ஃபீலிங்ஸை என்னென்னு சொல்கிறது ஃபீலிங்ஸை வந்து ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது நடுவில் நான் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது என்று சொல்லுவோம் ஆனால் அதில் மனதில் ஒரு இன்பம் உண்டு எழும் அதை வந்து நாங்கள் எப்போவுமே வார்த்தைகளால் சொல்ல முடியாது சில விஷயங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து அனுபவித்து பார்த்தா தான் அந்த இதில் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது என்றதை வந்து இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளணும் பா கம்
இப்படி வந்து ஆக்களை பிடிச்சி கொண்டு போகலாம். கொஞ்சம் தள்ளி நின்றுலன்னு சொல்கிறேன். ரைட், இங்கே வேணுங்க. நீங்கள் பிடிச்சிட்டீங்க என்ன 2 அங்கவை சங்கவை இதை தூக்கி பக்கம் அதை வைக்கவா மஞ்சள் பச்சை நீலம் அந்த மயில் பச்சை அப்படி நல்ல வடிவாக இருக்கு. பார்க்கவே ஆசையாக இருக்கு. வந்த கட்டாயம் செய்யுங்க. ஒரு 200 அங்கே ஏண்டா அப்படியும் ஒரு 1000 அப்படிங்க வேறுங்க. பொடியங்கள் இல்லாட்ட கையிலேயும் மரவணிக்குது. பறந்து போனாலே எதை மறந்து வந்துட்டு இருந்தா போயிடும். எவ்வளோ வடிவா சாப்பிடணும் பாருங்க. கேமரா பிடிக்கிறா அதோட. மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளேயும் வந்து இந்த பேக் ஐட்டங்கள், கண்ணாடி ஐட்டங்கள் இதெல்லாம் வச்சு விற்கணும் பொம்மையான. கண்ணாடி என்ன சரியான குட்டி கண்ணாடி கண்ணுக்கு வச்சா இந்த உடுப்பு ஐட்டங்கள், கிஃப்ட் ஐட்டங்கள் வச்சு இதில் விற்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் இதுலேயும் பொடியங்கள் போகுது. அந்த இது இப்படி சுற்றி மேலே ஸ்லோவாக தான் தொடங்குது. பட் என்ன சம்பவம்னா வந்து இப்படியான இடங்களில் வந்து இதுகளில் இந்த கேமரா கொண்டு போக வரணும் இல்லை. கொண்டு போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுக்க நல்லா இருக்கும். விட்டால் நல்லா, பட் அலோவ் பண்ணிடணும் இல்லை. இந்த எல்லா இடங்கள்லேயும் வந்து இப்படி இந்த நீராவி இருக்குல்ல, அதில் ஃபேனை போட்டு வரணும். நல்லா குளிர்மையாக இருக்குது. அடிக்கிற பக்கேக்கு இந்த மாதிரி இடங்களில் நிற்கிறது தான் குளிர்மையாக இருக்குது. எப்படி அவங்க கத்துறவாக்கு இப்படி ஓடுதா இருக்கு. அவ்வளோதான். அப்படி விட மாட்டாங்களே அவங்க. அவ்வளோத்தோட விட மாட்டாங்களே அவங்க. போனா நல்லா போமா போகலான்னா இப்போ கொஞ்சம் உடல் நிலையில் சத்தம் சவுண்டு கொஞ்சம் குறையுது. அண்ணா வாங்க போ. வாங்க வாங்க வாங்க. ஹலோ. நாங்கள் போகிறது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே 2-3 கியூட் போயிடலாம். இருக்கிற எல்லாரையும் பார்த்தா ஒரே மூஞ்சியாக தான் இருக்கு. ஆனால் என்னட்டு சொல்கிறேன், என்னட்டு ஆக்களை கண்டுபிடிக்கிறவன் தெரியல. இப்படி இடையிடையில் வந்து 2 ஜோக்கர்ஸ் நிப்பினம், 2 இது செய்யணும். Bên bờ cao độc mại. Can I show one magic? Yes, now still show. Yes. Ha? Oh. Sorry. You know, this is a special chicken. You know why? Yeah. Normally how the chicken said. This one, the special chicken, because I have to put the high technology, yeah. it's an AI technology inside the chicken. Yeah. That means can make him to speak. Yeah. Really? How to speak? If you doesn't believe, I open the switch. Ding. Now you can try to say hello. Hello. See, can speak. Okay, bye. Okay. இதில் நிற்கிற ஆக்கள் பம்பளா வயலோட கதைக்கிறாக்காண்டி இடையிடையில் கணக்கு பேர் நிற்பினோம். இவங்களும் இங்கே விட்டுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரோலர் கோஸ்டர் வந்து 130 சென்டிமீட்டர் மட்டும் போகும். அதோட இதுகள் ஃபோனை கொண்டு போயிடலாம், கேமராக்கள் கொண்டு போயிடலாம், அது எல்லாம் போட்டிங்கன்னா
கேமரா கொண்டு போயிடலான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் போயிடல, இல்லாட்டி போயிருக்க மாட்டேன். அது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. இதில் வந்து ஒரு ஜூஸ் ஒன்று வேண்டியிருக்கோம். இதில் விலையெல்லாம் போட்டிருக்கணும். 20 பாத், 30 பாத். தேங்க்யூ. இது வந்து 20 பாத்துக்கு வேண்டியிருக்கோம். கடைகளில் விற்கிறத விட இது கொஞ்சம் பரவாயில்ல. அவங்களோட ஒரு டேஸ்ட் இருக்குதான், அந்த டேஸ்ட் தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அடுத்ததுக்கு வந்து ஆனால் என்ன சம்பவம் பண்ணுறது, கேமரா கொண்டு போகலாம்னு கேட்போம். கொண்டு போனால் போகும். ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ், ஹலோ, கேன் ஐ டேக் திஸ் வித் மீ? ஷூர். இப்போ இதில் கேட்டுனாங்க வந்து இதில் கேமரா கொண்டு போகலாம்னு சொல்லிச்சுன்னா சரி ஒருக்கா ட்ரை பண்ணுவோம்ட்டு அப்படியே வந்த நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. அக்கடி எங்கே இருப்போம் எங்கே இருந்தாலும் வெளில ரவுண்ட் அடிச்சுட்டா வேறு. இது எப்படியோ இருக்கும். இதில் நாங்கள் ஒன்றில் இருந்தால் வந்து அது அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தும் கணக்கா. என்ன இதை பார்த்த லோக்கல் வேறுகிறாங்க. வெயிட் நோ ப்ராப்ளம், ஓகே. ஐ ஆம் ஃபேட், தட்ஸ் வை ஐ ஆஸ்க். வருது ரவுண்ட் அடிச்சுட்டு வருங்க எல்லோரும் வேறிட்டோம். அப்போ கேட்டு நான் எதுக்கு வந்து என்ன இது சும்மா ஆறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. வெயிட் பிரச்சனையான்னு கேட்டான், நான் வெயிட் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். ஸோ பிரச்சனை இல்லை. ஓ இப்போ வலிக்கிட்டு வெளியிலேருந்து வாங்க சிலவா சுற்ற வேறு எதுவும் ஸ்பீடாக சுற்றுறாங்களாடு. ஓ ஷிட், ஸ்பீடாக தான் நான் சுற்றுறாங்க. இதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணினா கீழே மேலேயும் போய் வரலாமா? ஒருங்க ஒரு பொசிஷனுக்கு செட் ஆகிட்டு அதை பயமாக இருக்குது. இந்த ஒரு ஒற்றை கையில் வீடியோ எடுத்துக்கொண்டு இப்படி எடுக்க என்ன நல்லா இருக்குது. இது அந்தளவுக்கு பெருசாக இதுன்னு இல்லை, ஓகே இருக்குது. இது நான் முன்னுக்கு இருக்கிற வியூ வந்து இப்படி தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க க்ராஸ் பண்ணினா மேலே போக மாட்டேங்கணும். ஓ மேலே போகுது. ஓ மேலே போயிட்டு சண்டை வாழ கீழே வேறுங்க. எவ்வளோ வேலை வந்துடும். ஓ பாருங்க, நல்லா இருந்தது. இது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது, ஆகல டேஞ்சர் இல்லாமல் ஃபன்னாக இருந்தது. இது பெரிய பதட்டம் இல்லாமல் எங்களாலே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தாலும் மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்துடுறாங்க. நீங்கள் நம்ம தான் ட்ரை பண்ணுங்க. இது சின்ன ஆப்பாயிடுச்சு, ஆனால் சின்ன இடங்களில் தான் கேமரா விடுறாங்க. நல்ல மியூசிக் கொண்டு போடுறாங்கடாப்பா. ஹலோ, இதில் பார்த்தீங்கன்னா இதைத்தான் வீடியோவில் பார்க்குறேன். சரியோ, எக்கச்சக்க வீடியோஸில் பார்த்துருப்போம். ஃபன்னாக இருக்கு. ஒருக்கா செய்து பார்ப்போம். ப்ரோ நாங்களும் பாரு, நானும் பாரு. அண்ணமா வா. ஓகே, அண்ணாக்கு செய்து அலுப்பாயிட்டு. எப்படி சுற்றுது பாருங்க. இதில் இருக்கா போய் பாவம். நண்பர்கள் எல்லாரும் இந்த இதில் வந்து
களத்தில் குதிக்கணும். எல்லா நண்பர்களும் போயினோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே நம்புகிறோம். லெட்ஸ் see guys. பேக் வைக்கிற கிடங்குறாங்க. எங்களுக்கு பக்கத்தில் 2 பொடியங்கள் வந்துருந்தான். ஹலோ, ஹாய், what's your name? Hi, my name is Alex. Alex. Yeah, nice to meet you. இது வந்து கணக்கு வீடியோஸில் பார்த்துருக்கோம். இது அனுபவம் தூக்கி தூக்கி எறியும். அப்போ என்ன ஒரு நாள் மடியில் போய் இருப்பினோம். அப்போ இன்றைக்கு அதை நேராக பார்க்குறோம் என்ன மாதிரி இருக்குன்ற பார்ப்போம். பெல்ட் எல்லாம் சரியா போட்டு காட்டுவோம். எனக்கு பேர் இருக்கீங்க என்னடா அத்திரிகள் ஸ்டார்ட் ஆகிட்டு. வழியிலேருந்து பார்க்க தெரியலடா. இது விழுந்தான். இது தூக்கி தூக்கி அறியுது. நல்லா இருக்கு, வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கு. சேஃப். நாங்கள் எதுக்கு வந்து பயன்பட தேவையில்லை. நல்லா இருந்தது. என்னென்னு சொல்கிறது, தூக்கி தூக்கி. ஆனால் அந்த இது இல்லை, இதில் கயிறு இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிடும். அதுதான் பெரிய இது. அண்ணா உங்களோட அனுபவம் என்ன மாதிரி இருந்தது? அனுபவம் இது 3வது தடவை அனுபவம் தான். என்ன பக்கத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது. அது எப்போ மடியில் வந்து விழுமாட்டி பார்த்தேன். வெப்ப மடியில் விழுந்து பார்த்தேன். பக்கத்தில் இன்னொரு ஆள் இருந்தபடியா பயமில்லை விட்டு பயப்படாத இருக்காங்க. அவளை எத்தனை விளையாட்டை பார்த்து பயமில்லை. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பயம். எல்லாம் வீடியோவில் போட்டுறாங்க. இதெல்லாம் நான் போடுவோம் தெரியாம நான் காய்ச்சிட்டேன். இதில் எல்லாம் வேண்ட சாப்பாடெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குங்க. அதில் வேறுங்க இந்த ஐஸ்கிரீம் எல்லாம், இந்த ஸ்னோ ஐஸ்கிரீம் மாதிரி. அது என்னென்னு சொல்கிறது, இது ஏதாவது வேண்டி சாப்பிடணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னத்தை வேண்டினாலும் உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது. அதில் வேறுங்க இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இது எவ்வளோ இதில் விலையில் போட்டு பாருங்க. 65 பாத், 60 பாத் அண்ட் ஒரு ஃப்ளேவரில். ஆனால் என்னென்னா வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு இதுகள் சரி வராது. இதுலேயும் ஸ்ட்ரீட் ஃபுட், இந்த சொசேஜஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும். சும்மா வேண்ட ஊர் சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்றதுக்காண்டி ட்ரை பண்ணலாம். ஆனால் இதுக்காண்டி சாப்பிடணும், டேஸ்ட்டுக்காண்டி சாப்பிடலாம். பயப்படையில எப்படி பிடிப்பாங்க. மற்றது இங்கே வந்து சின்னாங்களை கூட்டி வந்தீங்கன்னா இங்கே கணக்கு பகுதிகள் இருக்குது. கூடுதலாக இதுக்கு சின்ன பிள்ளைகள் வந்தால் நல்லா இருக்குது. இதில் 2 ஃபோட்டோ எடுத்தால் பாருங்கள். இப்படி இந்த 3D மாதிரி இருக்கும்.